Hi students, this is I Muktari, English trainer from Art of Sound Tamil. ஒரு சூப்பர் நியூஸ்பா. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அவங்களோட 2026 ரிசல்ட் 2020 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ஹவல்தார் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஹவல்தார் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 8171 பேரை கூப்பிட்டுருக்காங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. இது ஒரு ஃபைனல் ரிசல்ட் இல்லை, இது ஒரு மெரிட் லிஸ்ட். இந்த மெரிட் லிஸ்ட் சொல்கிறது ஒன்ஸ் பிஇடி முடிப்பீங்கல்ல, இப்போ உங்களுக்கு வந்து சிபிடிக்கான ரிசல்ட் தான் வந்திருக்கு. அடுத்த ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடித்தோடனே உங்களுடைய சிபிடி எக்ஸாமும் பிஇடி வச்சு ரேங்க் லிஸ்ட் வரும்பா. அதே மாதிரி ஏன் பெண்டிங், நிறைய பேர் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எம்டிஎஸ் ரிசல்ட் வரும், ஹவல்தாரை கம்பைன் பண்ணி எம்டிஎஸ் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் எஸ்எஸ்சி வந்து ப்ராசஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் இஸ் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிபிடி பேஸ் பண்ணி தான் என்னது செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஹவல்தார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம என்ன ஆனோம்னா குவாலிஃபை பிஇடி பிஎஸ்டியில் குவாலிஃபை ஆனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் லிஸ்ட் கிடைக்கும். ஸோ எஸ்எஸ்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பைன்ட் லிஸ்ட்டு. ஓகே, ஒன்ஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட் நீங்கள் எல்லாம் முடிச்சக்கப்புறம் என்ன ஆயிரும்னா கம்பைன்டு டெஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், எம்டிஎஸ் கிளர்க்குக்கும் ஹவல்தாருக்கும் சேர்த்து லிஸ்ட்டு வரும். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் வந்தது ஹவல்தாருக்கு மட்டும்தான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்த வரைக்கும் 36 லட்சம் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. அப்பியர் ஆனது 8 லட்சம் பேர் அப்பியர் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த வாட்டி. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி செக்ஷன் 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர். ஓகே, அதே மாதிரி செக்ஷன் 2 தான் மெரிட் டிசைடிங். மெரிட் டிசைடிங்கில் என்னென்ன இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 2 செக்ஷன் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வை வாஸ் செஷன் 2 நாட் எவாலுவேட்டட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இஃப் கேண்டிடேட் குவாலிஃபை செஷன் 1 செஷன் 2 இஸ் எவாலுவேட்டட். ஸோ செஷன் 1 சொல்கிறதா குவாலிஃபைங். நீங்கள் இதிலே ஃபெயில் ஆகிட்டீங்க, இந்த செக்ஷன்லேயே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா செக்ஷன் 2 வேல்யூவேஷன் ஆகாது. ஓகே, செக்ஷன் 2 வேல்யூவேஷன் ஆகாது. ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துடலாம். கட் ஆஃப் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லி, லக்னோ, தென் கொல்கத்தா, ஸோ எல்லா சென்னை ஜோன் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு செஷன் 1ல் 116 வரைக்கும் வந்திருக்கு. செஷன் 2ல் 113 வரைக்கும் கட் ஆஃப் வந்திருக்கு. இது கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து ஓபிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ டெல்லி அண்ட் லக்னோ பொறுத்த வரைக்கும் செஷன் 1 கட் ஆஃப் 150 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம நல்லா தெரியுது ரீசனிங் அண்ட் குவான்ஸு நிறைய பேர் ஈஸியாக கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குவாலிஃபைங் நேச்சர். கொல்கத்தா, மும்பை, போபாலில் 130 134 இருக்குது. அது சென்னை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் ஜோனாக இருக்குது. கட் ஆஃப் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ ஹை ஆயிடுச்சு. லார்ஜ் நம்பர் ஆஃப் சீரியஸ் அஸ்பிரன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட் அட்டம்ஸ். இஃப் 2 கேண்டிடேட்ஸ் ஒருவேளை 2 பேர் வந்து ஒரே ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னா எஸ்எஸ்சி எதை பேஸ் பண்ணி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா செஷன் 2வோட ஜென்ரல் அவேர்னஸ், உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான்ப்பா கொடுப்பாங்க. ஓகே, ஓகேப்பா. இப்போ இது திருப்பியும் டை இருக்குன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டை பிரேக்கிங் ரூல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஹவல்தார் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா ரிசல்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் ஃபார் பிஇடி கார்டு. உங்கள் அட்மிட் கார்டு கொஞ்சம் நாளில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரன்னிங்க்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டிஎஸ் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்க்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக செக் பண்ணிட்டு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம எப்போ எம்டிஎஸ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஹவல்தார் ப்ராசஸ் ஒன்ஸ் முடித்த உடனே கொஞ்ச நாள்லேயே நமக்கு கம்பைண்டாக எல்லா ரிசல்ட்டுமே வந்துடும். ஃபைனல் டேக்கவே பொறுத்த வரைக்கும் 36 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதில் 8 lakhs தான் அப்பியர் ஆகிருக்காங்க. ஓகே, 8021 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க. செஷன் 1 குவாலிஃபைங், செஷன் 2 தான் ரிசல்ட்டை இது பண்ண போகுது. ஸோ செஷன் 1 நீங்கள் குவாலிஃபை இல்லைனா செஷன் 2 செக் பண்ண மாட்டாங்க. ரீஜனல் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன் அண்ட் தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடா 247 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூ.